ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 3 லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர் தான். சரிங்களா, 4th லெசனுக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், 4th லெசனில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4th லெசன் நமக்கு நம்மை பற்றி ஒரு லெசன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது எழுத்துக்களை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஐவரிசை எழுத்துக்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள், பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இது என்னது? டை. இப்போ டையில் முடியக்கூடிய எழுத்துக்கள் வடை, கூடை. இது தை, நத்தை, ஆந்தை. இது மை, ஆமை, எருமை. இது ரை, அவரை, குதிரை. இது லை, இலை, மலை. இது வை, இது போர்வை, ஔவை. இது ழை, கற்றாழை, வாழை. இது நை, பானை, யானை. சரிங்களா, அந்த எழுத்துக்களை வச்சே நம்ம அந்த வார்த்தைகளை எழுதணும். அடுத்து பாருங்கள், கீழே சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. கை, ngை, சை, ஞை, நை, நை, பை, யை, லை, ரை. அடுத்து பாருங்கள், கை முதல் நை வரை எழுத்துக்களை இணைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நம்மளும் இணைக்கலாமா? பாருங்கள், கை, ngை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, யை, ரை, லை, வை, ழை, லை, ரை, நை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இணைத்து சொல்லலாமா? இக்கு கூட்டல் ஐ, கை. இங்கு கூட்டல் ஐ, ngை. இச்சு கூட்டல் ஐ, சை. இஞ்சு கூட்டல் ஐ, ஞை. இட்டு கூட்டல் ஐ, டை. இன்னு கூட்டல் ஐ, நை. இத்து கூட்டல் ஐ, தை. இந்து கூட்டல் ஐ, நை. இப்பு கூட்டல் ஐ, பை. இம்மு கூட்டல் ஐ, மை. ஈ கூட்டல் ஐ, யை. இரு கூட்டல் ஐ, ரை. இல்லு கூட்டல் ஐ, லை. இவ்வு கூட்டல் ஐ, வை. இள்ளு கூட்டல் ஐ, லை. இல்லு கூட்டல் ஐ, லை. அடுத்து பாருங்க, இற்று கூட்டல் ஐ, ரை. இன்னு கூட்டல் ஐ, நை. சரிங்களா? இங்கே அதுக்குண்டான எழுத்துக்கள் இருக்கு, அதை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இந்த புள்ளிகள்லாம் இணைத்து அந்த எழுத்துக்களை நீங்களே எழுதணும். உங்களோட கைப்பட இதை எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படத்திற்குரிய இறுதி எழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். இங்கே படத்திற்குரிய இறுதி எழுத்து எதுவோ அதை வட்டமிட்டு அதை இந்த கட்டத்தில் எழுதணும். இது என்னது? வடை. வடையோட இறுதி எழுத்து டை. இது மல்லிகை, அதோட இறுதி எழுத்து கை. இது எலுமிச்சை, அதோட இறுதி எழுத்து சை. இது பானை, அதோட இறுதி எழுத்து நை. இது ஆந்தை, அதோட இறுதி எழுத்து தை. இது கீரை, அதோட இறுதி எழுத்து ரை. இது தவளை, அதோட இறுதி எழுத்து லை. இது ஆமை, அதோட இறுதி எழுத்து மை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன், எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே இந்த படத்துலையேவும் சில எழுத்துக்கள் ஒளிஞ்சிருக்கு, நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், எங்கெங்கே இருக்குது? இங்கே ஐ இருக்கான், வேற இங்கே வை. இங்கே பாருங்கள், நை. இங்கேயும் நை. இங்கே பை. இங்கே லை. இங்கே ரை, ழை, நை. இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சா? வேறு எங்கேயாவது தெரியுது உங்கள் கண்ணுக்கு? தெரிஞ்சிச்சுன்னா அதை வட்டமிட்டு இங்கே சைடில் எழுதணும். பாருங்கள், ஐ, ரை, லை, வை, பை, நை, ழை, நை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், படித்து பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கிறீங்களா? அலை, இலை, கடை, வடை, யானை, பூனை, அத்தை, நத்தை. அடுத்து பாருங்கள், எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். எழுத்துக்களை இணைத்து சொற்களை படிக்கலாமா? கு, கை, குகை. வீ, நை, வீணை. பை, ஆ, மை, ஆமை. அப்புறம் மு, இட்டை, முட்டை. ஏ, லு, இம், மி, இச்சை, எலுமிச்சை. சி, ரு, இத்தை, சிறுத்தை. அடுத்து பாருங்கள், படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், சொல்லை எழுதுவேன். இந்த படம் என்னது? பை தானே, பை. இது என்னது? இந்த படம் வீணை. இப்போ வீ, நை, வீணை. இது என்னது? ஆமை. ஆ, மை, ஆமை. அடுத்து பாருங்கள், இது என்னது? சிறுத்தை. சி, ரு, இத்தை,
சிறுத்தை சிறுத்தை. இது என்னது? முட்டை. மு இட்டை முட்டை. இது குகை குகை குகை. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வை எழுத்துள்ள சொற்களை எடுத்து எழுதுவோம். இதில் எங்கே இருக்குது வை எழுத்துள்ள சொற்கள்? பாருங்கள், வைரம், குடுவை, அப்புறம் வேறுங்க பறவைகள், வைகாசி, அவ்வை. இதெல்லாம் வை எழுத்துள்ள சொற்கள். அடுத்து பாருங்கள், எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். எழுத்துக்களை இணைத்து சொற்களை படிக்கலாமா? பூனை பூனை. முதலை முதலை. குடுவை குடுவை. வாழை வாழை. தவளை தவளை. காலுரை காலுரை. குதிரை குதிரை. சரிங்களா? அடுத்து பாருங்க, படத்திற்குரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், சொல்லை எழுதுவேன். இது என்ன படம்? குதிரை தானே? குதிரை குதிரை. இது பூனை பூனை பூனை. இது என்னது? முதலை முதலை முதலை. இது என்னது? காலுரை காலுரை காலுரை. இது என்ன படம்? குடுவை குடுவை குடுவை. இது என்னது? தவளை தவளை தவளை. சரிங்களா? அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? நாங்களே படிப்போம். இதை நம்மளே படிக்கலாமா? அத்தை வந்தார், கடைக்கு சென்றார், சட்டை வாங்கினார், பையில் வைத்தார், மதுரைக்கு சென்றார். எங்கூட சேர்ந்து நீங்களும் தானே படிச்சிங்க. அடுத்து படிப்போம் எழுதுவோம். இங்கே இந்த எழுத்துக்களை நீங்களே படிச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுவோமா? சிலை, காளை, அறை. அடுத்து கழுதை, சட்டை, பலகை. அடுத்து பாருங்க, அவரை, குப்பை, பறவை. அடுத்து திண்ணை, தென்னை, எருமை. அடுத்து பச்சை கிளி, கற்றாழை, தங்கை. அந்த உச்சரிப்புகளை நம்ம சரியாக உச்சரித்து பழகணும். சரிங்களா குழந்தைகளா? அடுத்து பாருங்க, நாங்களே படிப்போம். படிக்கலாமா? அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. புலி என்ன செய்யுது? எலி வேடம் போடுது. பூனை என்ன செய்யுது? யானை வேடம் போடுது. மான் என்ன செய்யுது? மீன் வேடம் போடுது. பன்றி என்ன செய்யுது? கன்று வேடம் போடுது. மாறு வேட போட்டி பாருங்கள், வெற்றி யாருக்கு கூறுங்கள். ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு வேடத்தை போட்டு அவங்க நடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, படித்து பார்ப்போம். என்னது கொடுத்துருக்காங்க? நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆதிக்கு நடனமாட பிடிக்கும், நாய்க்குட்டியுடன் விளையாடுவான், திரைப்படம் பார்ப்பான், பழங்களை சாப்பிடுவான், தமிழனுக்கு புதிர் பிடிக்கும், மீன்கள் நீந்துவதை பார்ப்பாள், புதிர் கதைகளை படிப்பாள், முட்டையும் பழமும் சாப்பிடுவாள், ஜெரின் படங்கள் வரைவான், பூக்களை கண்டு மகிழ்வான், படக்கதைகள் படிப்பான், இனிப்பை சாப்பிடுவான். இவங்கெல்லாம் நண்பர்கள். அடுத்து பாருங்கள், நாங்களே உருவாக்குவோம். நம்மளே எழுதலாமா? இப்போ முயலும் நாயும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே எழுதணும். பாருங்கள், முயல் சொல்லுது பந்து விளையாடலாமா அப்படின்ட்டு. நான் எதுக்கு? ஓ விளையாடலாமே அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்கள், கோழியும் கரடியும் பேசிக்கிறாங்க. கோழி என்ன சொல்லுது? உன்னுடைய உடம்பில் ஏன் இவ்வளவு முடி உள்ளது அப்படின்னு சொல்லி கோழி கரடியை பார்த்து கேட்குது. உடனே கரடி, குளிரில் என் உடலை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்கள், மீனும் கொக்கும் பேசிக்கிறாங்க. மீன் சொல்லுது, என்னை விட்டு விடு, என்னை பிடிக்காதே அப்படின்னு சொல்லி கொக்கை பார்த்து சொல்லுது. உடனே கொக்கு, சரி பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிடுது. அடுத்து பாருங்கள், பூனையும் நாயும் பேசிக்கிறாங்க. அப்போ பூனை சொல்லுது, நான் உன்மேல் ஏறி அமர்ந்து கொள்ளவா அப்படின்னு சொல்லி பூனை கேட்குது. அப்போ நாய், சரி அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிடுது. அடுத்து குரங்கும் சிங்கமும் பேசிக்கிறாங்க. ஐ, நான் உன் மூக்கை தொட்டு விட்டேனே. குரங்கு என்ன பண்ணுது? சிங்கத்தோட மூக்கை தொட்டுருச்சு. அதுக்கு சிங்கம், சரி மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அகிலனும் மரமும் பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அகிலன் சொல்கிறாங்க, நான் உன்னை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அகிலன் சொல்கிறான். உடனே மரம், தயவு செய்து என்னை வெட்டாதீர், நான் உங்களுக்கு பலன் தருவேன், நான் உங்களுக்கு தான் பயன் தருவேன் அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது. ஏன்னா மரத்தினால நமக்கு பயன்கள் தானே அதிகம், அதான் சொல்லுது. மரத்தை நம்ம வெட்டக்கூடாது. அடுத்து பாருங்க, படிப்பேன் விடையளிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பிடித்ததை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. விளையாடுதல், கதை கேட்டல், பாடுதல், நடனமாடுதல், படம் வரைதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதலாம். எனக்கு பிடிச்சது விளையாடுதல். நமக்கு எல்லாம் விளையாடுறது பிடிக்கும் தானே. அப்புறம் சுற்றுலா செல்லுதல், அப்புறம் பூக்களை பார்த்தல். அடுத்து பாருங்க, சிந்திப்போம் விடையளிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? பெட்டியில் இடம்பெற்றுள்ள மரம் தொடர்புடைய சொல் தொகுப்பு எது அப்படின்னா பழம், கிளை, கூடு. இதுதான் இங்கே பாருங்க, பழம், கிளை, கூடு. இதுதான் மரம் தொடர்புடைய சொல் தொகுப்பு. சரிங்களா? அடுத்து நானே செய்வேன் கொடுத்துருக்காங்களா? பாருங்க, இதில் 2 சொற்களிலும் மை எழுத்து உள்ள சொல் தொகுப்பு எது அப்படின்னா இதில் பாருங்க, மைனா பசுமை, ரெண்டுலேயுமே மை எழுத்து இருக்குது.
அடுத்து படத்திற்குரிய தொடரை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் என்ன இருக்குது? மழை பெய்கிறது. அடுத்து படங்களை இணைத்தால் உருவாகும் தொடருக்கு டிக் செய்க. இதில் என்னென்ன இருக்குது? செடி இருக்குது, சிவப்பு இருக்குது, தக்காளி இருக்குது. அப்போ செடியில் சிவப்பு தக்காளி. அடுத்து முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எழுதுக. முதல் எழுத்து மா தானே, அது அதே மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள். மலை, மலர், மயில், மதில். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.